சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆல்மோஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறேன். நான் புரிஞ்சுக்கிட்டதை ஒரு அனுபவங்களை இந்த வீடியோல ஃபீட்பேக்காக நான் ஷேர் பண்றேன். இந்த பிஎஃப்ஏ டிகிரிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று நடக்கும். கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனா செலக்ட் ஆனா போதும், இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடந்துரும் நினைச்சு அங்கேயே ஸ்டே பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மெரிட்ல பாஸ் பண்ணி பேக்ல போனவங்களும் இருக்காங்க, கோட்டால செலக்ட் ஆகி கம்மியா மார்க் எடுத்து ஃப்ரண்ட்ல வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்ற ஆட்டிடியூட் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ டெஃபினெட்லி பிகம் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட். தென் கிரியேட்டிவிட்டி ஆல்சோ மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை நீங்க வளர்த்து கொண்டே இருக்கணும். அப்புறம் உங்களுடைய ஒர்க்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நீ நினைச்சு உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க, உங்க ஒர்க் வச்சுதான் உங்ககிட்ட பேசுவாங்க. அதுதான் உங்களுக்கு அடையாளமாவே மாறும். அப்புறம் காலேஜ் உள்ள வந்துட்ட பிறகு உங்களுக்கான பாதையை நீங்க தான் போடணும். இங்க அந்த பாதையில நகர்வதற்கான எந்த ஒரு உதவியா இருந்தாலும் டீச்சர்ஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதையும் தாண்டி சீனியர்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமா சப்போர்ட் கிடைக்கும். நீங்க அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் டாப். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான்.